நேற்று சுதந்திர தினத்தை முன்னிட்டு அதை கொண்டாடணும்னு நம்ம எல்லாருக்கும் லீவ் விட்டுருந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கும் தமிழக மக்களுக்கு தமிழ்நாடு சோசியல் மீடியா கம்யூனிட்டி சார்பாக சுதந்திர தினமாக அறிவிக்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா நம்மளோட நடிப்பு அரக்கர் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் திவாகர் அவர்களின் இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் இன்ஸ்டாகிராமால் பிளாக் செய்யப்பட்டது. என்ன பேச்சு, எவ்வளோ பேச்சு, கொஞ்சம் நஞ்ச பேச்சா சார் பேசுனீங்க நீங்கள்? அதை பண்ணுறது இதை பண்ணுறது, தமிழக மக்களே என் பின்னாடி தான் இருக்காங்க, என்கிட்ட 2,45,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அப்படி இப்படி நீ இன்டர்வியூ போகிறது, இன்டர்வியூவில் அசிங்கப்படுறது, அங்கே அசிங்கப்படுறதையும் வீடியோவாக எடுத்து அவர் சேனலில் போடுறதுன்னு எவ்வளோ அலப்பறை பண்ணீங்க சார். இப்போ இன்ஸ்டாகிராமே கையை விட்டு போயிடுச்சு, இனிமேல் சார் எதில் வீடியோ போட போகிறீங்க அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரியல. இதில் நம்ம மக்களுக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவருக்கு ஸ்டார்டிங்கில் 2,45,000 ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க இந்த கான்ட்ரோவர்சி வரதுக்கு முன்னாடி. கான்ட்ரோவர்சி வந்ததுலேருந்து படன்னு 2,38,000 வந்துட்டாங்க. இவ்வளோ வேகமாக நம்மளோட தமிழ் கம்யூனிட்டியில் யாருக்குமே குறைஞ்சதில்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நம்ம ஆளுக்கு குறைஞ்சதில் தப்பே இல்லை. மை திவாகர் சார் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் இப்போ இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா கூட அவரோட அக்கௌண்ட்டே இருக்காது. ஏன்னா ஃபுல்லாக பிளாக் பண்ணி தூக்கி வீசிட்டாங்க. என்னைய முடிஞ்சால் தடுத்து பாருங்கடா, என்னோட வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாதுடான்னு சொல்லி கூவிக்கிட்டு இருந்தீங்களே சார், இப்போ இனிமேல் எங்கே போய் கூவுவீங்க சார்? ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் சார், இதை வச்சுக்கிட்டு கொஞ்சம் நஞ்ச ஆட்டமாக போட்டீங்க. இப்படிலாம் நீங்கள் பண்ணீங்கன்னா சினிமாவில் எப்படி சான்ஸ் கிடைக்கும்? அப்படி கிடைச்சா மட்டும் நமக்கு இருக்க திமிருக்கு எப்படி நம்ம மேலே போக முடியும்? இப்போது கீழே இருக்க செலிபிரிட்டிஸ்லேருந்து மேலே ஹை லெவலில் இருக்க செலிபிரிட்டிஸ் வரைக்கும் ஒரு ஆங்கர் கிட்ட, ஒரு பத்திரிகையாளர்கிட்ட எவ்வளோ பொறுமையாக பேசுகிறாங்க. இல்லை அவங்களுக்கு பதிலே பேச பிடிக்கலனால அமைதியாக இருக்காங்க. ஆனால் நம்ம திவாகர் சார் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் சண்டை, எல்லா இன்டர்வியூலேயும் சண்டை, எல்லா ஆங்கரையும் எதிர்த்து பேசுறது. சார் என்ன சார் இதெல்லாம்? சார் இப்படி மீடியா சினிமாலேயே சாதிக்கணும்னு நினச்சிக்கிட்டு அங்கே இருக்க பீப்புளையே நீங்கள் எதிர்க்கணும்னு நினச்சா நீங்கள் எப்படி சக்ஸஸ்ஃபுல் ஆக போகிறீங்கன்னு தெரில. இந்த சம்பவம் டாக்டர் சாருக்கு எப்படியோ தெரில, ஆனால் மக்கள் உங்கள் மனசில் எவ்வளோ மகிழ்ச்சியை தருது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. பாய்.